குறிப்பாக நீங்க சொன்னீங்க நுவர்லியா பிரதேசத்தில் தான் அதிகமான மதுபான சாலைகள் இப்போது இருக்கிறது. இதையும் கடந்து புதிதாக திறப்பதற்கும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு கொண்டிருக்கின்ற சொல்லி இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரம் இதை விரும்பாத தரப்பினரும் இருக்கின்றார்கள். இப்ப புகைத்தல் இருப்பது போல் புகைத்தல் விரும்பாதவர்கள், மதுபான சாலை அப்படி இல்லைன்னு சொன்னா போதை பொருளை விரும்பாத தரப்பினர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் ஏதேனும் ஒரு விடயத்தை முன் கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் நடைபெறுகின்ற போது, இல்லை என்றால் இதை உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போ நான் ஆரம்பத்துல கூறினேன், நுவரெலியா மாவட்டத்தில் மதுசார சாலைகள் அதிகம் என்று. ஆனால் மறுபுறம் மக்கள் அதிகமாக விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள். இன்று ஒரு மதுசார சாலை நுவரெலியா மாவட்டத்திலோ அல்லது வேறு எந்த பிரதேசத்திலோ ஆரம்பிக்க போகின்றார்கள் என்றால் பொதுமக்கள் வீதியில் தான் இருப்பார்கள். இதற்கான எதிர்ப்பினை வழங்குவதற்கு அவர்கள் முன்வந்து நிற்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான மக்களுக்கும் சமூக குழுக்களுக்கும் எந்த விதமான ஒரு தடைகளும் இன்றி நாங்கள் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளையும் கூட சமூக மட்டத்தில் மேற்கொண்டு வருகின்றோம். பாடசாலை மட்டங்கள், கிராம மட்டங்கள், அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற உதவிகள் போன்ற பல்வேறு விடயங்கள் நாங்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவற்றிற்கு ஏதாவது செய்ய வேண்டும், இவற்றிலிருந்து எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் எவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம்.